ஸோ இப்போ இங்கே வந்து களம் அப்படிங்கிறதுல போட்டி 3 அணிகளாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் 3 அணினா நீங்கள் யாரெல்லாம் இப்போ களத்தில் பார்க்குறீங்க? இப்போ நான் என்ன சொல்ல போனால் 4ன்னு சொல்லணும். 4 முனை போட்டியாக இருக்குது. 3 அணிகள் நாம் தமிழர் தனியாக இருக்காங்க. அப்படி பார்த்துட்டா நீங்கள் அப்படி பார்க்கலையா? அது இப்போ திமுக கூட்டணி ஒரு அணியாக இருக்குது, அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க, பாஜக கூட்டணி, நாம் தமிழர், அப்படி பார்க்கலையா? அதை இல்லை வந்து நிச்சயமாக எல்லா தொகுதியிலையும் நாம் தமிழருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறத நம்ம மறுக்கல. அதே போல் வந்து அதிமுக கூட்டணி இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது. இதை தாண்டி பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒரு வலுவான கூட்டணியாக நான் பார்க்கிறேன். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அப்படி ஒன்றுமே இல்லை, களத்தில் எங்களுக்கு அவங்க போட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக பிஜேபியில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுக 2 பேரும் மாறி மாறி நாங்கள் ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்திற்கு வந்திருக்காங்க, அப்படின்னா நாங்கள் பேசு பொருளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பொருட்டா இல்லைன்னு சொல்றது கூட வந்து அவங்களுக்கு ஒரு எப்படியாவது எங்களை பத்தி பேசினா போதும்ன்ற ஒரு நிலைமையில இருக்கவங்களுடைய நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பிரபலங்களை களமிறக்கிருக்காங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்று ஆளுநராக இருந்தவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னைக்கு வந்து போட்டிடுறாங்க. வேற ஆள் இல்லைன்னு ஆயிடுச்சு போல இருக்கு. பிஜேபியில வந்து ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து களமிறக்க வேண்டிய ஒரு சூழல்ல அவ்வளவு போதாமையில வேட்பாளர்களில் போதாமையில நம்பிக்கைன்னு பார்க்கல. பிரதமர் அடிக்கடி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு, அதுல உங்களுக்கு சங்கடம் வேற இருக்கு. உங்களுக்கு சங்கடம் ஒண்ணும் இல்ல, நாங்க கஷ்டப்பட்ட தூக்கம் போயிடுச்சுன்றாரு. உங்களுக்கு எல்லாம் தூக்கம் போயிடுச்சுங்கிறாரு பிரதமர். நான் அடிக்கடி வர்றதுனால நான் வந்து அவருடைய அந்த செக்யூரிட்டி இதுல நான் இல்லையே, நான் ஏன் தூக்கம் இல்லாம இருக்கணும்? அவங்கதான் வந்து பாவம் எப்போ வராரு, எப்படி கவனித்து அவரை அனுப்பணுங்கிறது வந்து அவங்களுடைய வேலை, என்னோட வேலையில். அவர் எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போட்டோம். வந்தாரை வரவேற்கக்கூடிய தமிழகம் தான், நல்லா வரட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வெள்ளம் வந்தது, எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் வந்தது, அப்போல்லாம் பிரதமருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. மணிப்பூரில் போய் இருக்கக்கூடிய மக்களை ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. வடகிழக்கு மாநிலங்கள்ல நான் போகாத இடமே இல்லைங்கிறார். ஏன் இங்க மணிப்பூருக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போகல? போயிருக்கலாம்ல. போய் அந்த பெண்களையா சந்திச்சு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கலாம். தேர்தல் வந்த உடனே இப்போ திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து சுற்றி வரும்பொழுது மக்கள் வந்து அதை நம்பி வந்து ஏமாந்துருவாங்கன்னு நினச்சா